என் அன்பு குழந்தையே, பொறுமை என்பது ஒரு முடிவை எதிர்பார்த்து நாட்கள், மாதங்கள் அல்லது வருடங்கள் காத்திருப்பது அல்ல. உண்மையிலேயே நீ செலுத்தும் நேரத்தை பற்றியோ அதன் விளைவுகளை பற்றியோ யோசிக்காமல் வாழ்க்கையை அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு சாட்சி பாவத்துடன் இருப்பதுதான் பொறுமையாகும். இவ்வாறாக செய்வதனால் ஒரு செயல் செய்பவர் என்ற நிலையிலிருந்து அல்லது அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கும் நிலையிலிருந்து ஒரு பார்வையாளரின் உணர்வாக மட்டுமே மாறிவிடும். உண்மையில் நீயோ நானோ அதுதான், அந்த உணர்வு தான். தூய உணர்வும் பேரானந்தம் மட்டும்தான் நம்ம 2 பேருக்கு இடையில் ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய சில குழந்தைகள் புது வீட்டை தேடி தேடி கவலைப்படுகிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். கவலை வேண்டாம். சீக்கிரத்தில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு நல்ல வீடு அமையும். அது உங்கள் பட்ஜெட்டிலும் இருக்கும், அதே போல் உங்கள் மனம் போல நீங்கள் நினைக்கும்படியும் இருக்கும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன்.